அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி கொண்டாடுற எல்லாருக்கும். எல்லோரும் சொல்கிறாங்க குடும்பத்தாளாக இருந்தால் வேலை கரெக்டாக இருக்கணும், பேச்சலராக இருந்தாலுமே வேலை கரெக்டாக இருக்குங்க. ஆமாம், சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு திசு துவச்சி போட்டு கம்பெனிக்கு போக மணி 9:30 ஆயிடுச்சு. கம்பெனி போகலான்னு போனேன். போகிறதுக்கு முன்னாடி நல்லா தான் போனேன். சரி, இன்றைக்கி ஒரு 500 வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். ஏன்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு போனால் டயர்ட் ஆகிடுது. இதேமாதிரி தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். நம்ம ஒரு நாள் செய்கிறது கஷ்டம்னா அவங்களுக்கு லைஃப் லாங் செய்கிறாங்க. வருத்தமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நானாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறது. காலையில் ட்ரெஸ் துவச்சிங்கன்னா 3 சட்டை மட்டும் காய் தட்டுறீங்களா? 2 ஃபேண்ட்டு, ஒரு எல்எஸ்ஸு, 2 சாக்ஸு எல்லாம் காஞ்சிருச்சு. எடுத்து உள்ளே போட்டேன். அங்கே ஃபேண்ட்லாம் காலையில் துவச்ச ஃபேண்ட்லாம் அங்கே இருக்குது. அங்கே காய போட்டிருக்கேன் கம்பி வெளியில். வெயில் அதிகமாக அடிக்கணும்னு ஃபேண்ட் போனேன். இங்கே பாருங்க, தண்ணி வந்துருச்சு. 9:30 தான் போனேன், 10 நிமிஷம் கூட தைக்கலை, வந்துட்டேன். தண்ணி வந்துருச்சு. எப்படிங்க வேலை செய்கிறது? ஒன்றும் வேலை செய்யணும், இந்த வேலையை பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து தண்ணி வசதி இல்லாத வீடு. தண்ணி வரப்போ பிடிச்சா தான் 10 நாளைக்கு ஒரு டைம் தான் வரும். வெளியில் சப்ப தண்ணி ரோட்டு பைப்பில் வரும். அந்த தண்ணி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் தேவைப்படாது. குடிக்கிறதுக்கு மட்டும் அளவா 5-6 கூட முடிச்சுக்குவோம். இப்போ அந்த தண்ணி வராதுன்னா 1 வாரம் ஆச்சுன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி இந்த ட்ரம்மு இதெல்லாம் எல்லாம் பிடிக்கணும். ட்ரம்மு எல்லாம் பிடிக்கணும், உள்ளே கொடுத்தெல்லாம் பிடிச்சி வைக்கணும். இதுக்கே டயர்ட் ஆயிரும். இன்னும் இன்றைக்கி எப்படி மதியானம் ஆயிரும், சாப்பிட்டு மணி 2 மணி ஆயிரும். இன்றைக்கி வேலை செஞ்ச மாதிரி தான். எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க. எல்லா வேலையும் நம்ம வேலையை எடுத்து செய்யணும், சரியா? எல்லாருக்கும் உடம்பு தான், எல்லாருக்கும் மனுஷங்க தான். எல்லாருக்கும் வலிக்கிற மாதிரி தான், எனக்கு வலிக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் வலிக்கும். ஓகேவா? தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஸ்லோவாக வருது. கொஞ்சம் வேகமாக வந்தாலும் வேகமாக குடிச்சிட்டு போகலாம். ரொம்ப கம்மியாக வருது தண்ணி. எத்தனை பேர் இந்த மாதிரி வாடகை வீட்டில் தண்ணி பற்றாக்குறையில் இந்த தண்ணி வந்தால் தான் பிடிச்சி தான் நம்ம யூஸ் பண்ணுற நிலமையில் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. லைஃப்பில் அப்படி தான், நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கணும். காலையில் தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போனேன். திருப்பி குளிக்கணும். ஆமாம், ஃபுல்லாமே ஈரமாயிடுச்சு. இதை கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு திருப்பி கிளம்பணும். எனக்கு அந்த இடக்கு டயர்டாகும். அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இது பழகிடுச்சு. என் வேலையை நானே செஞ்சு பழகிட்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னைய மாதிரி பசங்க இருப்பாங்க, பேச்சில் ஒரு மூலம் பார்த்தா கசகசன்னு போட்டிருப்பாங்க, தண்ணி இருக்காது, கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்காதிங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல. எதிர்பார்க்குறது சொல்ல, நம்ம வேலையை அடுத்தவங்க செய்ய சொல்லி கஷ்டப்படுத்த தேவையில்ல. அதுக்கு தான் ஒரு வீடியோ பண்ணுறப்ப தான் கஷ்டன்னு பேசுகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே வேறு வெளியே எப்படி பேசணும்? லம்பாடியாக இருக்குங்க. அப்பா சாமி, ஜில்லா சுல்லா கேடிகளாக அங்கே தான் இருக்குது. பாய்.